ஹலோ ஆல். நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பார்ட்லேருந்து இங்கிலீஷ் தாங்க ஒரு குவிக் ரிவிஷனாக பார்த்துட்டு இருந்தோம். 6 to 10th வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிராமர் டாபிக். இதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது இதோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கான்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கு ஃபைனல் கீழே நமக்கு 4 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கீக்கு அப்புறமா நமக்கு இந்த 4 ஆப்ஷனில் இருக்குல்ல, எது வந்து ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது காம்பவுண்ட் வேர்ட் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே பார்க்கும்போது கீபோர்டு, கீ நோட்லாம் நமக்கு வரும்னு கன்ஃபார்மாக தெரியும். இந்த இடத்துல கீ ஹோல், கீ லாக் அப்படின்னு இருக்குல்லங்க. ஸோ இந்த இடத்துல லாக் தான் நமக்கு கொஞ்சம் வராத மாதிரி இருக்குது. பட் இவங்க வந்து நமக்கு 4 ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த ரைட் கொஸ்டின் டேக் ஃபார் த ஃபாலோயிங். பாருங்கள், அகைன் நமக்கு கொஸ்டின் டேக் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஹீ ஆஃபன் ஸ்லெப்ட் அப்படின்னு இருக்குங்க. இந்த இடத்துல நமக்கு இது பாசிட்டிவா நெகட்டிவா ஃபர்ஸ்ட் அதானே பார்க்கணும். இந்த இடத்துல ஆஃபன் அப்படின்றது இது நமக்கு பாசிட்டிவான வேர்ட் தான், அதாவது நான் நெகட்டிவ் வேர்ட். அதனால டேக் அப்படின்றது இட் ஷுட் பி நெகட்டிவ். கிளியராக இருக்கா? இது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இங்கே ஸ்லெப்ட் அப்படின்னு இருக்குல்லங்க, இது வந்து நமக்கு மெயின் வேர்ப். ஓகேவா? ஸ்லீப் உடைய பாஸ் தான் இது. ஸோ மெயின் வேர்பாக இருந்துச்சுன்னா நம்ம டூ இல்லைனா டஸ் இல்லை டிட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம டூ இல்லைனா டஸ் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட்டாக இருந்தால் நம்ம டிட் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இந்த இடத்துல ஸ்லிப்ட் அப்படின்றது நமக்கு என்னது? பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? டிட் யூஸ் பண்ணலாமா? ஸோ இந்த இடத்துல டேக் வந்து நமக்கு நாட் வந்துட்டு இருக்கணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு நாட் இருக்கணும். தென் ப்ரோனவுன் எடுதுங்க இந்த இடத்துல ஹீ. ஸோ இதுக்கான டேக் என்னது? டிடன்ட் ஹீ. ஆப்ஷன் டி. கிளியராக இருக்கா? இந்த இடத்துல மெயின் வேர்ப் இருக்கனால நம்ம டூ ஃபார்ம் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். தென் தேர்ட் பாருங்கள். நமக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவுமே நமக்கு புக்லேருந்து கேட்டது தான். Choose the correct reported form for the following sentence. கொஸ்டின் பாருங்கள். ராம் said to ராகேஷ் ஐ வாண்ட் அண்ட் ஐஸ்கிரீம்னு கொடுத்துருக்காங்க. டிரெக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. இதை இன்டெரக்ட் ஸ்பீச்சாக வந்து நம்ம மாற்றணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? செட் டு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம டோல்ட் அப்படின்னு சொல்லி மாற்றணுமா? ஆப்ஷனில் பாருங்கள், நமக்கு ஃபர்ஸ்ட்டில் செட்டுன்னு இருக்குங்க. ஸோ இது வந்து நமக்கு வராது. தென் செகண்டில் டோல்டு இருக்கட்டும். தென் தேர்ட் பாருங்கள், செட் டூன்னு அப்படியே இருக்குங்க. ஸோ இது வருமா? இதுவுமே நமக்கு வராது. தென் ஆப்ஷன் டி பாருங்கள், டோல்டு டூன்னு இருக்குங்க. எய்தர் நமக்கு செட்டு டூ வந்து கொஸ்டினில் இருந்திருக்கணும். அதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது டோல்டு தான் வரணும். ஸோ டோல்டு டூலாம் நமக்கு வராது. ஸோ நம்ம ஒரே ஒரு கீவேர்ட் செட்டு டூ எடுத்து தான் பார்த்தோம். இதுலேயே நமக்கு ஆப்ஷன் பின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணலாமா? ராம் டோல்டு ராகேஷ். இந்த இடத்துல குவெட்டேஷன் எடுத்துகிட்டு தட் யூஸ் பண்ணலாமா? கன்ஜெக்ஷனா தட். இந்த இடத்துல ஐன்றது யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது? ராம். ஸோ இந்த இடத்துல ஹீ யூஸ் பண்ணலாமா? ஹீ. இங்கே ப்ரெசென்ட் டென்ஸில் இருக்குது வாண்ட் அப்படின்னு. ஸோ இது சிம்பிள் பாஸில் வாண்டட் அப்படின்னு வருமா? அண்ட் ஐஸ்கிரீம். கிளியராக இருக்கா? இது நமக்கு 7th டேர்ம் 3ல் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்கங்க. அதே தான் நமக்கு இங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கில் நமக்கு கிராமர் டாபிக்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தென் ஃபோர்த்து பாருங்கள். சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த இடியம் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். தென் இதுக்கான மீனிங் என்னங்க? நேற்றுமே நம்ம இடியம் பார்த்தோம். தென் இன்றைக்கும் நமக்கு இடியம் கேட்டிருக்காங்க. இதுக்கான மீனிங் என்னது? ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னா வெரி ரேர்லி, ரொம்ப ரேராக நடக்கிறது. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் டி பாருங்கள், வாட்சிங் கேர்ஃபுல்லி அப்படின்னு இருக்குல்லங்க. இதுக்கான இடியம் என்னது? வாட்ச் லைக் அ ஹாக். ஓகேவாங்க. ஸோ இதுவுமே வந்து நமக்கு புக்கில் தான் இருக்குது, இந்த 2 இடியமே. ஸோ புக்கில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே. 85th பாருங்கள். ஃபில் இன் த blank வித் அப்ரோப்ரியேட் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் வந்து கேட்டிருக்காங்கங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவுமே நம்ம புக்கில் பார்த்தோம்ல. நம்ம ஒரு பாக்ஸில் வந்துட்டு பார்த்துருந்துருப்போம். ஐ காண்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் டேஷ் அ ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்கள்? ஐ காண்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் ஓவிங் டு ஒரு ரீசன் வந்துட்டு சொல்கிறாங்களா? ஐ காண்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் ஓவிங் டு அ ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட். கிளியராக இருக்காங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, நமக்கு ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான மீனிங்கும் அந்த பாக்ஸில் இருந்துச்சு. தென் வித் எக்ஸாம்பிளோட கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? தென் 86th பாருங்கள். சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெய்தர் நார் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம 10th சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நெய்தர் நார் யூஸ் பண்ணியுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள். நெய்தர் மணி நார் மோகன் வேர் கிவன் அ ட்ராஃபின்னு இருக்குங்க. இந்த இடத்துல நெய்தர் நார் எய்தர் ஆர் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு சப்ஜெக்ட் அப்படின்றது நெய்தர் எய்தர்ன்ற போது ஒருத்தர் தான் எடுத்துப்போம். ஸோ வேர்ப் எப்படி இருக்கணும்னா நமக்கு ப்ளூரலில் இருக்கக்கூடாதுங்க. ஸோ வேர் வருமா? வராது. செகண்ட் பாருங்கள். நெய்தர் மணி நார் மோகன் வாஸ் கிவன் அ ட்ராஃபி. இந்த இடத்துல வாஸ் இருக்குது. இது வந்து சிங்குலர் தான் இருக்கட்டும். ஏன்னா நமக்கு இங்கே எஸ் இருக்குது பாருங்கள். இதுவுமே சிங்குலர் தானே. ஸோ எது கரெக்டுன்னு பார்த்துருவோமா? தென் சி பாருங்கள். நெய்தர் மணி நார் மோகன் ஹேவ்னு இருக்குங்க. ஹேவ்ன்றது நமக்கு ப்ளூரல். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏவும் வராது, சியும் வராது. இது கிளியராக இருக்கா? இப்போ டி பாருங்கள். மணி நெய்தர் நார் மோகன் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து வரலாமா? வரக்கூடாது. ஸோ ஆப்ஷன் டியும் வராது. இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தர் நார் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வேர்ப் வந்து உங்களுக்கு சிங்குலராக இருக்கணும். ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து பாருங்கள். அடுத்த கொஸ்டின் நமக்கு இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க.
fill in the blank பாருங்க. each of the teams dash given a trophy. இதுவுமே நம்ம subject verb agreementல பார்த்தோமா? each, everybody, somebody இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இங்கேயுமே நம்ம சிங்குலர் தாங்க யூஸ் பண்ணணும். ஸோ each of the teams was given trophy. ஒரு டீமுக்கும் நமக்கு ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு சிங்குலர் verb தாங்க வரணும். தென் 88 பாருங்க. அகைன் நமக்கு இடியம் தான் கேட்டிருக்காங்க. பாருங்க ஒரு வருஷத்துலேயே நமக்கு 2 இடியம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. த இடியம் கிக் த பக்கெட் மீன்ஸ் டு டை. ஸோ இதுக்கான மீனிங் நம்ம ஃபர்ஸ்ட் இடியம் 8th பார்க்கும்போதே கிக் த பக்கெட் தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கான மீனிங் என்னது? டு டை. அடுத்து பாருங்க இதுவுமே நமக்கு 8th தான் கேட்டிருக்காங்க. ஃபுட் ஐட்டம் பேஸ் பண்ணி பார்த்தோம்ல. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுமே ஃபுட் ஐட்டம் தான். கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு வந்து பார்த்தோம். ஞாபகம் இருக்கா நேற்று? இங்கே நமக்கு பேட் எக் அப்படின்னு இருக்குங்க. பேட் எக் அப்படின்னா என்னது? அ டிஸ்ஹானஸ்ட் ஆர் இல் பிஹேவ்டு பர்சன். ஸோ நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். கிளியராக இருக்கா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. தென் 89 பாருங்க. fill with suitable form of the verb. இதுவும் நமக்கு புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இஸ் மேரி ஹேட் அண்ட் அம்ப்ரெல்லா ஷீ டேஸ் லெண்டட். இங்கே நமக்கு verb அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது என்னது? இது வந்து இஃப் கிளாஸில் டைப் 2. ஓகேவா? இஃப் மேரி ஹேட் அண்ட் அம்ப்ரெல்லான்னு இருக்குல்லங்க. இங்கே நமக்கு ஹேட் இருக்குது. இந்த இடத்துல ஹேட் அப்படின்றது நமக்கு எப்படி ஆக்ட் ஆயிருக்குன்னா நமக்கு டைப் 2ல் வேர் வந்துட்டு பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி தாங்க. ஸோ இந்த இடத்துல ஹேட் அப்படின்றது நமக்கு verb 2ஆக தான் ஆக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஹேவுடைய பாஸ்ட் டென்ஸாக. ஸோ இஃப் மேரி ஹேட் அன் அம்ப்ரெல்லா ஷீ வுட் லெண்ட் இட். ஓகேவாங்க? ஏன் இந்த இடத்துல வந்து ஹேட் இருக்குது? நமக்கு எப்போவுமே ஹேட் ப்ளஸ் V3 வந்தால் தான் வுட் ஹேவ் ப்ளஸ் verb 3 வந்துட்டு இருக்கணும். இந்த இடத்துல ஹேட் மட்டும்தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது வந்து வுட்டு தாங்க வரும். இது கிளியராக இருக்கா? அடுத்தது நம்ம நேற்று பார்த்தது என்ன பார்த்தோம்? 2 ஹேட் யூஸ் பண்ணி பார்த்தோம். அந்த இடத்துல அது ஹேட் ப்ளஸ் V3 ஆக்ட் ஆகுது. இங்கே நமக்கு ஒரே ஹேட் தான் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ஹேவ் ஃபார்ம் அதோட பாஸ்ட் டென்ஸாக தான் இந்த இடத்துல ஆக்ட் ஆகிருக்கு. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு நேற்று ஒரு மேட்ச் கொடுத்துருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கன்ஜெக்ஷன்லேருந்து இங்கே நமக்கு ஆண்டனம்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து என்ன தெரியுது? நமக்கு இடியம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. கொஸ்டின் டேக் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது ஆண்டனம்ஸில் நமக்கு இங்கே மேட்ச் இருக்குது. இது நேற்றுமே நமக்கு மேட்ச் இருந்துச்சு. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் வச்சும் நமக்கு நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, ஹோமோஃபோன் அண்ட் ஹோமோனிம் வச்சு. இங்கேயும் நமக்கு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கேட்குறாங்க. கிளியராக இருக்கா? அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஷேடி அப்படின்னு இருக்குங்க. ஷேடி அப்படின்னா என்னது? நிழல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஆண்டனிம் நமக்கு என்ன வரணும்? சன்னி. ஓகேவா? வெயில். கிளியராக இருக்காங்க? அடுத்தது செகண்ட் பாருங்கள். போர்டு அப்படின்னு இருக்குங்க. போர் அடிக்குதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதோட ஆண்டனிம் என்னது? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லுவோம்ல. தேர்ட் பாருங்கள். பேனிக் அப்படின்னா பயப்படுறது. ஸோ காம் அப்படின்னா நம்ம அமைதியாக இருக்கிறது. ஓகேவா? காமன் கம்போஸ்ட் அர்ப்பன்னு சொல்லுவோம்ல. அடுத்தது ஹேஸ்டி அப்படின்னா என்னென்னா ரொம்ப வேகமாக, குயிக்காக அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான மீனிங் அதாவது ஆண்டனிம் என்னென்னா ஸ்லோ. ஓகேவா? இப்போ மேட்ச் பண்ணுங்கள். ஷேடிக்கு என்ன வந்திருக்கணும்? ஆப்ஷன் பி வந்திருக்கணும். பாருங்கள் அந்த மாதிரி நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ. கிளியராக இருக்கா? ஸோ இப்போ பார்த்ததில் நமக்கு என்னலாங்க தெரிஞ்சிருக்கு? நேற்று பார்த்த அதே பேட்டர்னில் தான் ஒரு 4-5 கொஸ்டின் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. கிளியராக இருக்கா? இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்த்தது வந்து ஆண்டனிம்ஸ். இஃப் கிளாஸுமே நமக்கு அதே மாதிரி தான். அங்கே இஃப் கிளாஸ் பார்த்தோம், கொஸ்டின் டேக் பார்த்தோம். இது எல்லாமே இங்கே ரிப்பீட் ஆகிருக்குல்ல, இடியம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதனால தான் ஸ்கூல் புக்ஸை கிளியராக இருங்க. அது இங்கே கிளியராக இருந்தீங்கன்னாவே இங்கே நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே ஒரு 6 கொஸ்டின் கிட்ட வந்திருக்கு. ஓகேவா? நமக்கு பேலன்ஸ் இருக்கிறதுமே நமக்கு அதை கெஸ் பண்ணி ஆப்ஷன் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்குக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. 10th வரைக்கும் கண்டிப்பாக என்னென்ன கிராமர் டாபிக்ஸ் இருக்குது ஜஸ்ட் அந்த ரூல்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுங்க. எல்லா கொஸ்டினும் தெரியணும் அப்படின்ற நெசசிட்டிலாம் நமக்கு கிடையாது. கிளியராக இருக்கா?